வணக்கம். வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல மொறுன்னு மரவள்ளிக்கிழங்கு தோசையும் தக்காளி கார சட்னி தாங்க பார்க்க போறோம். இந்த மரவள்ளிக்கிழங்கு இப்போ எங்க பார்த்தாலுமே ரொம்ப கிடைக்குது. வாங்கினீங்கன்னா எப்ப பாரு பொரியல் அந்த மாதிரி எல்லாம் செய்யாம இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு தோசை சுடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா மொறுன்னு சாஃப்டா நல்லா இருக்குங்க. அதாவது 2 தோசை 3 தோசை இல்லை 2 தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம். அதுக்கு சட்னி ஒரு காரசாரமான ஒரு தக்காளி சட்னி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள்னு எடுத்து வச்சிருக்கிறேன், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்து கழுவிங்க. இப்படி தோல் சீவி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ மரவள்ளிக்கிழங்கு இந்த சைஸ் பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கலாங்க. அதோட அரிசி பாருங்கள், 2 டம்ளர் இட்லி அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. அடுத்தது கிரைண்டரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரிசி உளுந்தெல்லாம் ஒட்டுக்க ஊற வச்சதை போட்டுக்கலாங்க. போட்டு ஆட்டிக்கலாம். அதாவது ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா நல்லா ஆட்டிடுங்க. அதோடு நம்ம மரவள்ளிக்கிழங்கை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதாவது பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட ஒரு சுற்றி எடுத்து இதோட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் போட்டு கல் அப்பப்போ குழவி நின்றுச்சு. நான் மறுபடியும் மிக்சியில் போட்டு எடுத்து போட்டேன். அதனால் நல்லா மறுபடியும் கிரைண்டர் நல்லா ஓடிச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 குழவி நின்றுச்சு. மறுபடியும் இப்போ சுற்றுது பாருங்கள். இப்போ மிக்சியில் போட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்குறேங்க. இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். காஞ்சி மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிங்க. நீங்கள் பச்சை மிளகா கூட 2 சேர்த்துக்கிங்க, நல்லாயிருக்கும். ஆனால் நான் காஞ்சி மிளகா சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துக்கலாங்க. மாவு பாருங்கள், இந்த பக்குவத்தில் ஆட்டி எடுத்துக்கலாம். அதாவது குறைன்னு ஒரு 90% அளவு ஆட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ ஆட்டி எடுத்த மாவை நான் ஒரு சம்பளத்தில் தோண்டி எடுத்து ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சுட்டுங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் வச்சோம்னா நல்லா புளிப்பு வந்துடுங்க. ஏன்னா உப்பெல்லாம் போட்டிருக்குறோம். இப்போ மூடி போட்டு ஒரு 3 மணி நேரம் வச்சுட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் மாவு ஆட்டி வச்சு ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சு. இப்போ பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. கொஞ்சமாக புளிச்சிருச்சு, ரொம்ப புளிக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், அடுத்தது நம்ம இதுக்கு ஒரு சட்னி பண்ணிடலாம். சட்னி பண்ணிவிட்டு தோசை விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி சட்னி செய்யறதுக்கு இப்போ நான் அடுப்பில் வடக்கல் வச்சுட்டேன். வடக்கல் சூடானோடனே கொஞ்சமாக கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் கல்லெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். நல்லா இருக்கும் இந்த சட்னிக்கு. இந்த சட்னிக்கு கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் எதுவுமே சேர்க்கறது இல்லைங்க. அதாவது பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, வரமிளகாய் இவ்வளவுதான் சேர்க்குறோம். கொஞ்சமாக தேங்காய். இப்போ பாருங்கள், பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வணங்கிருச்சு. அதாவது கண்ணாடி பக்குவம். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துறேன். நல்ல சிவப்பு கலராக நல்ல பழமான தக்காளி சேர்த்துக்கிங்க. அதோட இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 5-6 பல்லு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாங்க, புளி ஒரு சின்ன துண்டு. இதுக்கு 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ பாருங்க, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இப்போ அதோட சும்மா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. சட்னிக்கு தாளிச்சிடலாம்.
இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், சட்னி தாளிச்சாச்சு. அடுத்தது நம்ம மொறுன்னு மரவள்ளி கிழங்கு தோசை சுடலாம். சுட சுட மரவள்ளி கிழங்கு தோசையும் தக்காளி கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது மரவள்ளி கிழங்கு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி தோசை சுட்டு கொடுங்க. நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும். சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி தான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் வீட்லயே ஸ்வீட்டு, காரம், மசாலா ஐட்டம் எல்லாம் பண்றோங்க. யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் 9952809354. என் பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.